சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். பிரதமர் சொன்ன மாதிரி தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. பிரதமருடைய இந்த பயணத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, பிரதமரோட பயணத்தை ரெண்டு விதமாக இதை பிரிக்கணும். ஒன்று, அரசாங்க முறையில் அவர் வருகின்ற பயணம் முழுக்கவே அரசாங்க நிகழ்வுகளுக்காக தான் வருகிறார். ஒன்று திருச்சியில் புகழ்பெற்ற பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா. தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுகின்ற ஒரு பல்கலைக்கழகம் அது. அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு பிரதமர் வருகிறார். இன்னொன்று, கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடிக்கான பல்வேறு நலத்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பு மற்றும் தொடங்கி வைக்கிறார். இது ரெண்டு. இது அரசாங்க வேலைக்காக வரும் பிரதமர். அரசியலும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா இன்னும் கிட்டத்தட்ட 3 மாதத்தில் இந்தியாவில் நமக்கு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற இந்த வேளையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறது. இது 39 இடங்கள் இருக்கின்றது என்ற காரணத்துக்காக மட்டுமல்ல, எதிர்க்கட்சிகள் தொடங்கியுள்ள இந்தியா கூட்டணியில் முக்கியமாக அங்கம் வகிக்கின்ற கட்சி திமுக. ஏனென்றால் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிறது. இன்னொன்று இந்த எதிர்க்கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளில் திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 1.5 வருடங்களாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட மார்ச் வரைக்குமே இந்த எதிர்க்கட்சிகள் யாருமே ஒன்றாக வர முடியாது அப்படிங்கிற சூழலில் மார்ச் 1ஆம் தேதி அவருடைய பிறந்தநாள் கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசினார். காங்கிரஸ் இல்லாமல் ஒரு 3வது அணியோ இல்லை காங்கிரஸ் இல்லாத ஒரு எதிர்க்கட்சிகளினுடைய கூட்டணி கரை சேராது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பாஜகவுக்கு பலம் சேர்க்கும்ன்றது கூட, பாஜகவுக்கு பலம் சேர்க்கும். இன்னொன்று, இந்த கூட்டணி கரை சேராது, காங்கிரஸ் இல்லாமல் நீங்கள் யார் 3வது அணின்னு வச்சாலும் சரியாக வராதுன்னு சொன்ன பிறகு தான் ஜூனுக்கு பிறகு இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிற விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இப்போ ஒரு 4 மீட்டிங் வரைக்கும் அவங்க போயிட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வரும் பொழுது பாஜகவினுடைய ஏற்பாடுகளை பார்த்திங்கன்னா கடந்த காலங்களிலும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஆனால் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இப்போ ஒரு 1.5 வருஷமாக பார்த்திங்கன்னா பிரதமர் வரும்போதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்புகள் கொடுப்பது. கடந்த வருடம் அவர் திண்டுக்கலுக்கு வந்தார். திண்டுக்கல்லில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுப்பது. இது போன்ற விஷயங்களால் பாஜக சொல்ல வருவது என்னவென்றால், இனிமேலும் எங்களை நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண கட்சி என்று எடுத்துக்கொள்ள முடியாது, நாங்கள் வளர ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தமிழ்நாடு மக்களுக்கும் சரி தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுக்கும் அவங்க சொல்ல முற்படுறதா தான் நான் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறேன். ஏன்னா இதில் செலவு மட்டுமல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேரை கூட்டிகிட்டு ஒரு 10 இடத்துல ஏற்பாடு பண்ணுறதுங்கிறது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். பாஜக பக்கம் மக்களை திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கான ஒரு நிச்சயமாக பாஜக பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மக்களிடையே இந்த கட்சி வளருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கும் இது போன்ற இந்த பிரம்மாண்ட ஏற்பாடுகள், இந்த பில்டப் எல்லாம் உண்மையிலே யூஸ் ஆகும். ஆனால் இது எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யார் இங்கே வந்தாலுமே அவங்க கட்சியை பிரபலப்படுத்துறதுக்கோ அல்லது அதுக்கான உத்தியை கையாளுறதுக்கோ பண்ணதான் செய்வாங்க. இல்லை சார், பாஜக மட்டும் பண்ணுவாங்க. பாஜக அதை தான் நான் முதல்லையே சொன்னேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலங்கள்லையும் பிரதமர் வந்திருக்காரு, கடந்த காலங்களிலும் பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ பாஜகவுக்கு கிட்டத்தட்ட 2021ஆம் ஆண்டு அவங்க 4 சீட்டு ஜெயித்த பிறகு இன்னும் சொல்லப்போனால் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு அவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தே ஆகணும், நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைப்போம் அப்படிங்கிற பகிரங்கமாக பேசுகிறாங்க. அவங்க பகிரங்கமாக பேசி தங்களுடைய ஆசைகளை வெளிப்படையாக சொன்னதுனால தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவில் விரிசலே வந்தது. ஏன்னா மற்ற தலைவர்கள் போல் இல்லாமல் இப்போ இருக்கும் தலைவர் என்னன்னா ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாரு. இன்னொன்று, ஊழல் 2 கட்சிகளுமே ஊழல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத கூட்டணியில் இருந்து கொண்டே பேசுகிறாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய தலைவர்களையும் பொதுவெளியில் விமர்சிக்கிறார். ஸோ அப்போ என்னன்னா
நாங்கள் வந்து எங்கள் கட்சி வளரணும், எங்கள் கட்சிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது, அதற்காக நாங்கள் கூட்டணி கட்சி செய்கிற தவறெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு ஒரு கட்சி தலைவர் சொல்லும்போது அப்போ வந்து மக்கள் வந்து திரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு பாஜக வந்து நினைக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இது. இது வந்து எடுப்படுமா இல்லையாங்கிறது வந்து ஒரு தேர்தலில் வச்சு முடிவு பண்ண முடியாது. ஒரு 2-3 தேர்தலில் பார்க்கணும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஒரு தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் அதே கூட்டணியை ஒரு 2-3 எலெக்ஷனுக்காக அவங்க கண்டினியூ பண்ணாதான் மக்கள் மீது அவங்களுக்கு நம்பிக்கை வரும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிக்கிறேன். திரு சீமான் அவர்களை வந்து நாம் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாக வரமாட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்த ஒரு ஸ்டாண்டில் வந்து இன்னமும் நிற்கிறாரு. ஸோ 12-13 வருடங்கள் ஆகிறது அவர் கட்சி தனித்தே போட்டி அப்படின்னு தனித்து போட்டிங்கிறது மட்டும் இல்லாமல் நான் வேற யாரோடையும் கூட்டணி வைக்க மாட்டேன், என்னுடைய பாதை தனிப்பாதை அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த 3 எலெக்ஷன் 2016, 19, 21 வந்து ஓட் பர்சன்டேஜஸ் வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. அந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகமாகிற அந்த ட்ரெண்ட் வந்து 24 இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். இல்லைன்னா அப்போ என்னன்னு அதை உட்காந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து அரசாங்க இந்த ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸும் நான் பேசிட்டு அடுத்த கட்டம் திரு சிவப்பிரியன் சொன்ன மாதிரி அவங்க வந்து கட்சியை வளர்க்கணும் அப்படின்றதுல கூட்டணியில் இருக்கும்போதே உறுதியாக இருந்திருக்கிறாங்க. கூட்டணியில் இருந்தாலும் அதில் இருக்கிற தப்பை வந்து என்னால் வந்து அப்படியே கடந்து போக முடியாது, வெளிப்படையாக சொல்லுவேன்னு சொல்லி அதில் விரிசல் வந்து அதெல்லாம் இருந்தது. திரு பாக்கி, பிரதமருடைய இந்த பயணம் அரசியலில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? முதல்ல நண்பர் சிவப்பிரியன் சொன்ன பாயிண்ட் சிலவெல்லாம் கவனமாக இருக்கணும், கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நான் வந்து தமிழ்நாட்டில் பாஜக வளரலை, அதை வளர்ப்பதற்கு மாநில கட்சிகள் முயற்சி செய்தாக கூட தேசிய அளவிலான ஒரு தலைவருடைய முகம் தேவைப்படுகிறது என்பதை இது போன்ற நிகழ்வுகள் காட்டுகின்றன. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பழைய சம்பவத்தை கொண்டு வந்து ரீகால் பண்ணிடுறேன். பண்டித ஜவஹர்லால் நேரு நாடு விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சி தான் நாடு முழுவதும் அறியப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தது. அது உண்மைதான். எல்லா மாநிலங்களும் அதை ஆட்சி பண்ணுறது, பெரும்பாலான மாநிலங்களில் அது ஒரு பக்கம். அந்த சமயத்தில் ஜவஹர்லால் நேரு அவர் தான் முன்னிலைப்படுத்தப்படுறார். பாரத பிரதமர் அவர் நவபாரத சிற்பி என்று போற்றப்படுகிற தலைவர். அவருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குது, அதில் ஒரு பக்கம். நாடு முழுவதும் நிகழ்வுகள்லாம் அவர் பங்கேற்றார்கள் என்பது உண்மை. அப்போது நாடு முழுவதும் காங்கிரஸுடைய முகமாக தெரிபவர் ஜவஹர்லால் நேரு. இதே ஃபார்முலாவை தான் இப்போ நரேந்திர மோடி நாடு முழுவதும் பாஜகவின் முகமாக தெரிகிறவர் நரேந்திர மோடி. நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் இதை ஏன் சுட்டி காட்டுறேன்னா, அண்மையில் நடந்த 5 மாநில தேர்தல்கள் அதிகமாக முன்னிலைப்படுத்தப்பட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. ஸோ நரேந்திர மோடி இஸ் அ ஃபேஸ் ஆஃப் பிஜேபி. அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலே அப்ளை பண்ணுறாங்க. அதற்கான வழிமுறையாகத்தான் நான் பார்க்குறேன். அவருடைய நோக்கத்தையோ திட்டங்களையோ நான் இந்த விதமான குறையும் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக இன்றைக்கு 20,000 கோடி திட்டங்கள், ஆக்கப்பூர்வமாக இருக்கிற திட்டங்கள், நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்கன்னா மிக மிக நல்லது, வரவேற்கத்தக்கது. தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவும். இது ஒரு பார்வை. 2வது, தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட இனிமே திரும்ப அந்த சித்தாந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட வளர்ச்சி, நாட்டு நலன், மாநில முன்னேற்றம் என்கிற அடிப்படையில் பாரத பிரதமரை அதிக அளவுக்கு, அதாவது பாரத பிரதமர் சார்ந்த இயக்கத்தையோ அதிகமாக அதோட உரசல் மேற்கொள்ளாமல் நலத்திட்டங்கள், நன்மை மாநிலங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்வதில் அந்த நட்போடு இருக்கணும் என்று இருக்கிறார். அதனுடைய அறிகுறி தான் 2 நாளுக்கு முன்னாடி ஆளுநரை முதலமைச்சர் பார்த்துருக்காரு. ஸோ போகிறோம் நம்ம சண்டெல்லாம். இனிமேல் வந்து we will concentrate on development. 2 பேருக்குமே அரசியல் ஆதாயம் என்னன்னா 2024 மக்களவை. ஆளுநர் வந்து முதலமைச்சருக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு, நீங்க சந்திச்சு பேசணும், சுமூகமா போகணும்னு நீதிமன்றம் வரைக்கும் சொல்றாங்க. நீதிமன்ற அறிவுரை. அதுக்கப்புறம் இவர் கூப்பிடுறாரு. ஆனா இந்த தென் மாவட்டங்கள் மழை, அடுத்தடுத்து சின்ன சின்ன இதெல்லாம் போகும்போது சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது சில நாட்கள் தள்ளி போட்டு மறுபடியும் நீங்கள் சொன்ன மாதிரி சந்திப்பு நடந்தது. அதில் வந்து சுமூகமாக தான் இருந்தது. தெர் இஸ் எ பாசிட்டிவ் சைன் அந்த சந்திப்பில். இப்போதும் இந்த பாரத பிரதமர் 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒலிம்பியாட் விளையாட்டு போட்டியை பாரத பிரதமர் தொடங்கிய போது பிரதமரின் முகம் அதிகமாக விளம்பரப்படுத்தப்படலைன்ற ஒரு மனக்குறை இருந்தது. அது கடைசி நேரத்தில் தீர்த்துட்டார். அதே மாதிரி இப்போவும் கொண்டு வர்றார், அந்த அணுகுமுறை கடைபிடிக்கிறார். திரையில் 2 காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக முதலமைச்சர்
சென்று கொண்டிருக்கும் ஒரு காட்சியை பார்க்கிறோம். இன்னொரு புறம் பிரதமர் மோடி செல்லும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 பேர் தரப்பில், குறிப்பாக திமுக சார்பில் முதலமைச்சருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பாக பிரதமருக்கும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பல்வேறு வரவேற்பு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள், முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காகவும் புதிதாக திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காகவும் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. அவரை வரவேற்பதற்காக தமிழக ஆளுநரும் முதலமைச்சரும் திருச்சிக்கு சென்றிருக்கிறார்கள். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.